Hello friends, welcome back to my channel. Front la open வெச்சு இந்த பேக் எப்படி பின்றதுன்னு போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த பேக்குக்கு ஜிப்பும் பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ண மாதிரி நியூ மெத்தட்ல இந்த கைப்பிடியும் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த பேக் பின்ற வீடியோவை நீங்க பார்க்கலனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல full வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இந்த பேக் ஃப்ரண்ட் ஓபன் வச்சு பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் தான் போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டாப்பை க்ளோஸ் பண்ண போறோம். பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம ஹேண்டில் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுல பண்ண போறோம். ஆனா ரொம்ப ஈஸி மெத்தட்ல கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹேண்டில் தனியாக பின்ன போகிறோம். ஹேண்டில் பின்னுறதுக்கு 4 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே 3 அடி தான். ஸோ டோட்டலாக 7 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாஸ்கெட்டோட ஃப்ரண்ட் சைடு ஃபுல் ஓப்பனாக இருக்கும். நடுவில் ஒரு வரிசை இருக்குது இல்லையா, அந்த வரிசையை வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் இந்த டாப்பை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஜிப்பு வரப்போகுது. ஃப்ரண்ட்டில் 2 வரிசை 50-50 ஒயர் இருக்கும், பேக்கில் 2 வரிசை 50-50 ஒயர் இருக்கு இல்லையா, அது மேலே கரெக்டாக இப்படி வைக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் கரெக்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 3 ஒயரையும் இந்த ஹோலில் இப்படி விடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 50-50 ஒயரோடு சேர்த்து மொத்தம் 8 நாட் இருக்கும். ஓகேவா? இப்போ நடுவில் இருக்கிற இந்த 50-50 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் தான் நமக்கு ஜிப்பு வரும். இந்த இடத்துல இவ்வளோ கேப் வரும். இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் சரி சமமாக வச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல். இப்போது இந்த 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரி சமமாக வச்சாச்சு. ஒயரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கூடையோட பேக் சைடில் 5 வரிசை இருக்கு இல்லையா, அதில் நடுவில் வந்துட்டு கேப் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் 2 வரிசை 50-50 ஒயர், பேக்கில் 2 வரிசை 50-50 ஒயர் இருக்கு இல்லையா, அது ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ரொம்ப ஈஸி மெத்தடில் பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ஒயர் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு 3 ஒயர் இருக்கும். இதில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த பக்கத்தில் பாருங்கள், 2வது ஹோல் வழியாக இந்த ஒயர் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த ஒயரை இப்படி வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை இப்போ நம்ம விட்டோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே விடணும். விட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். அதாவது 2வது ஹோல் வழியாக விட்டு அதே 2வது ஹோல் வழியாக லெஃப்ட் சைடு எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து 2வது ஒயர். இப்போ லெஃப்ட் ஒயர் இல்லை ரைட் ஒயர் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போது ரைட் ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு 3வது ஹோல் வழியாக இப்படி விடணும். இந்த ஹோலுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக விட்டு ரைட் ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுக்கணும். ரைட் ஹோல்லையும் 3வது ஹோல் வழியாக தான் வெளி பக்கமாக வரணும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர். லெஃப்ட் ஒயரை 3வது ஹோல் வழியாக இப்படி விட்டு லெஃப்ட் வழியாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் 3வது ஒயர் இருக்குது. இந்த 3வது ஒயரை 4வது ஹோல் வழியாக உள்ளுக்குள்ளே விட்டு ரைட் சைடு எடுக்கணும். ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் வரிசையை அடுத்த ஹோல்குள்ளே இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த 3வது ஒயரை இந்த 4வது ஹோல்குள்ளே விடணும். ஒரு ஹோல்குள்ளே லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் ஒரு முறை தான் உள்ளுக்குள்ளே விட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ 3 ஒயரையும் 3 ஹோல்குள்ளே வரிசையை இன்சர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரையே ரிப்பீட் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் என்ன ஹோல் இருக்கோ அந்த ஹோல்குள்ளே விட்டு ரைட் ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது ரைட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை இதே ஹோல்குள்ளே இப்படி விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக எடுக்கணும். இது நான் சொல்கிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அடுத்து பாருங்கள், 3 ஒயரை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த ரைட் ஹோல் வழியாக விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக எடுக்கிறேன். இடையில பாருங்கள், ஒரு ஹோல் கூட மிஸ் பண்ணாமல் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயரை இதே ஹோல்குள்ளே விட்டு ரைட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஃபுல்லாகவே இதே மாதிரி பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பாஸ்கெட்டோட அட்டாச் பண்ணால் என்ன ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அதே ஃபினிஷிங் தான் இதுலேயும் இருக்குது.
இது இவ்வளோ நாளாக தெரியாமல் இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம ஹேண்டில் பின்னுற மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பின்னிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் அந்த மாதிரி ஹேண்டிலை இதே மெத்தட்லேயே ரொம்ப ஈஸியாக பின்னிக்கலாம். இந்த மெத்தட் பிகினர் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த டைப் ஹேண்டிலை ரவுண்ட் ஹேண்டில் மாதிரி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த ஹேண்டில் பின்னுறதை இன்னும் கொஞ்சம் நேரம் பாருங்கள் ஸ்லோவாக. அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்லலை. நடுவில் கேப் வருது இல்லையா, அந்த கேப்லேயும் விடாமல் இப்போ நான் பின்னிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஓகே, இப்போது ஒரே ஒரு வரிசை நடுவில் கேப்பை விட்டு பின்னாச்சு. இப்போது இனிமேல் அடுத்து நம்ம பின்ன போகிறது ஃப்ரண்ட்டோட சேர்த்து தான் பின்னணும். இப்போது 50-50 ஒயர் ஃப்ரண்ட்டில் 2 வரிசை இருக்கும், பேக் சைடு 2 வரிசை இருக்கும். ஒரு வரிசை மேலே இன்னொரு வரிசை கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த கைப்பிடியை அட்டாச் பண்ணி பின்னணும். இது அடையாளத்துக்காக தான் நடுவில் எடுத்த அந்த 5 ஒயரையும் வேறு ஒரு கலரில் எடுத்தேன். அதாவது 50-50 ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம ஒரே கலரில் எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். கரெக்டாக அந்த 2 வரிசையும் ஒன்றா வச்சு இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஹோலில் இதே மாதிரி வரிசையாக இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணி பின்னிகிட்டே வாங்க. இந்த பக்கத்தில் பின்னுறதையும் கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். முதல் முறையாக பின்னி பார்க்குறோம் இல்லையா, டவுட் இருந்துச்சுன்னா இப்போவே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இந்த டைப்பில் இந்த மாடல் பேஸ்கெட்டுக்கு ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் ஸ்லோவாக பார்த்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கடைசி ஹோல் வரைக்கும் இந்த கைப்பிடியை பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இப்போது கடைசி ஹோல் இருக்கு இல்லையா, அந்த கடைசி ஹோலுக்குள்ளே மற்ற 4 ஒயரையும் கொண்டு வரணும். லெஃப்டில் 2 ஒயர், ரைட்டில் 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதை இந்த கடைசி ஹோலுக்குள்ளேயே கொண்டு வந்துருங்க. இந்த 3 ஒயரும் 3 ஹோலில் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அடுத்து 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால எல்லா ஒயர்ஸையும் ஒரே ஹோலுக்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ எல்லா ஒயரையும் அந்த கடைசி ஹோல்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயரோடு சேர்த்து வச்சு நம்ம ஹேண்டில் பின்ன போகிறோம். இந்த ஹேண்டில் பின்னும்போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஒயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு குடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு சொருகி விட்டுடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த குடையோட வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, சொருகி விடுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இந்த ஒயரை உள் ஒயர் மாதிரி வச்சு அப்படியே 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னலாமேன்னு சொல்லிட்டு நான் பின்னிட்டேன். இப்போது 4 ஒயர் ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கடைசி ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்குள்ளேயே 4 ஒயரையும் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, உள் ஒயரை வச்சு அதே மாதிரியே பின்னிக்கோங்க. இப்போ 3 அடியில் கட் பண்ண 4 ஒயரையும் இப்படி இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணிவிட்டு 2 பக்கத்து ஒயரையும் சரி சமமாக வச்சுக்கோங்க.
நடுவில் 6 ஒயர் குட்டி குட்டியாக இருக்கும். அதை உள் ஒயர் மாதிரி கொஞ்சம் தூரம் வச்சு பின்னிக்கோங்க. நார்மலாக 4 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் இதில் பின்னிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னதில்லை அப்படின்னாக்கா மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இந்த வீடியோவோட லிங்க்கையும் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா முதல் முறையாக நீங்கள் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்கன்னா 4 ஒயர் உருட்டு கைப்பிடி புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளியராக வந்துட்டு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி, 2 ஒயர் உருட்டு கைப்பிடி, 3 ஒயர் உருட்டு கைப்பிடின்னு இதெல்லாம் பின்னி பழகிட்டு தான் 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த உருட்டு கைப்பிடியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு பின்னி பழகிருங்க. நீங்கள் ஆல்ரெடி உருட்டு கைப்பிடி பின்னிருக்கீங்கன்னா ஓகே. இப்போ நான் பின்னுறேன் இல்லையா, இதே மாதிரி பின்னிக்கோங்க. எப்பவும் போல் இப்போ நான் பேஸ்கெட்டை அட்டாச் பண்ணி ஹேண்டில் பின்னேன் இல்லையா, அந்த மாதிரி பின்னிட்டு முறுக்கு கைப்பிடியை கூட இந்த கூடைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு முறுக்கு கைப்பிடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிங்கிள் ஹேண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பூஜா கூடைங்களுக்கெல்லாம் நம்ம பாக்ஸ் நாட்டில் கைப்பிடி பின்னுவோம், வீட் நாட்லேயும் கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அந்த கைப்பிடியை பின்னாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயர் கூட கைப்பிடிகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த கைப்பிடி இதுக்கு பிடிக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4 ஒயர் உருட்டு கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 4 ஒயர் உருட்டு கைப்பிடி ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது பேஸ்கெட்டோட இன்னொரு பக்கத்தில் இந்த ஒயர்ஸை இன்சர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே நாட் போட்டு சொருக போகிறோம். இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறது வந்துட்டு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரமாச்சு இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்னால் கிளியராக காமிக்க முடியல. அந்த கூடையோட வாய் பகுதியும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி பின்னி இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஒயரை முடி போட்டு சொருகி விடுறதுமே கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஒயரையும் இப்போ நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கையை விட்டு ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கூடைக்குள்ளே சொருகி விடணும். ஓகேவா? மடி மேலே வச்சுட்டு தான் இதை முடி போட்டு உள்ளுக்குள்ளே சொருக்க முடியும். அதனால் இது என்னால் காமிக்க முடியாமல் போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பின்னி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு 2 முடி தான் போட்டிருப்பேன். போட்டுட்டு எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேஸ்கெட்டுக்கு ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் ஒயர் கூடைக்கு இந்த ஜிப்பு வைக்க போகிறீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த பெரிய பேக்குக்கெல்லாம் ஜிப்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த ஜிப்பு ரன்னர் வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னது வச்சோன்னா தைக்கவும் கஷ்டமாக இருக்கும், சீக்கிரம் அது வந்துட்டு போயிடும். அதனால நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஜிப்பாக வாங்கிக்கோங்க. நம்ம ட்ரோலி பேக்குக்கெல்லாம் ஜிப் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ வாங்கின ஜிப்பு தான் இது, நல்ல குவாலிட்டி ஜிப்பு. இப்போது இந்த ஜிப்பை தான் இந்த பேக்குக்கு வைக்க போகிறோம். இந்த ஜிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட ஹைட் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு 3 இன்ச்சு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வந்துட்டு 1 இன்ச்சு மடித்து நம்மளால் வச்சு தைக்க முடியும். உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 1.5 இன்ச்சாவது இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். அப்போ தான் ஜிப்பு கழண்டு வராது. இதை தைக்கிறதுக்காக மோட்டா ஊசியில் நைலான் த்ரெட்டை ஒரு 4-5 லேயராக கோர்த்து வச்சுருக்கேன். இந்த நைலான் த்ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு த்ரெட்டு பார்க்குறதுக்கு நம்ம தலைமுடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும். தங்கூசி ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் இந்த பவுச் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பவுச்லேயும் இந்த நைலான் த்ரெட்டை வச்சு தான் தைச்சி விட்டுருப்பேன். நைலான் த்ரெட்டில் வச்சு தைச்சதுனால அந்த தைச்சி விட்டு அந்த த்ரெட்டே சுத்தமாக நமக்கு தெரியாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போது மோட்டா ஊசியில் ஒரு 4-5 லேயர் இந்த நைலான் த்ரெட்டை கோர்த்துக்கோங்க. 4-5 லேயர் கோர்த்து விட்டதுக்கப்புறம் அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு முடி போட்டுக்கோங்க. இப்போ பேஸ்லேருந்து தைச்சிட்டு போகலாம். ரைட்டு டு லெஃப்ட் தைச்சிட்டு போனால் தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த ஜிப்பை மடித்து கூடையோட உள் பக்கத்தில் வச்சுருங்க. இந்த ஜிப்பு கரெக்டாக இந்த கேப்பை விட்டு நம்ம ஒயரை சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஜிப்பு இருக்கணும். இந்த மாதிரி ஜிப்பு வந்துட்டு அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம் அப்படின்றதுனால தான் இடையில கேப்பை விட்டு இந்த பேஸ்கெட்டை நம்ம பின்னிருப்போம். இந்த பேஸ்கெட் பின்னுற வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் தான் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த ஜிப்பை நான் எப்படி தைக்கிறேன்னு சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்லலை, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன்.
இந்த ஜிப்பு தைக்கும்போது ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, அந்த ஜிப்பை நல்லா இழுத்து டைட்டாக வச்சு தைக்கணும். அந்த ஜிப்பை தைக்கும் போதே லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள் நல்லா ஜிப்பை இழுத்து தைக்கணும். அப்போ தான் லூஸ் வராது. இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரில் ஒரு பவுச் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதில் ஜிப்பை அட்டாச் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம துணியில் ஜிப்பு வச்சு மிஷினில் ஈஸியாக தைச்சிடலாம். ஆனால் அந்த பிளாஸ்டிக் ஒயர் கூடையில் ஜிப்பை வச்சு கையில் தைக்கிறோம் இல்லையா, அதனால அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. சரி ஓகே, பிளாஸ்டிக் ஒயரில் இப்படி தான் வரும் போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து தைச்சேன் பாருங்கள். சுத்தமாக அந்த அலையாக வரவே இல்லை. ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா டைட்டாக அந்த ஜிப்பை மட்டும் இழுத்து வச்சு தைச்சிக்கோங்க. ஒன் சைடு தைச்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஒரு முறை இந்த ஜிப்பை ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்துட்டு தைச்சிட்டு போங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் எப்போவுமே நமக்கு அந்த ஜிப்பு பிரிஞ்சு வராது. லாஸ்ட் வீடியோவில் இந்த நைலான் த்ரெட் எங்கே வாங்குனீங்கன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சாதாரணமாக நூல் பட்டன்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையிலையும் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா ஆரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஆரி ஒர்க் பண்ணுற ஒரு த்ரெட்டு தான். இந்த த்ரெட்டை ஒரு 4-5 லேயராக கோர்த்து தான் இப்போ நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பாருங்கள், தைச்சி விட்டதே சுத்தமாக நமக்கு தெரியாது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பேகு தைக்கிற நூல் அப்புறம் தங்கூசி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தைச்சாலும் கிளியராக வந்துட்டு வெளியே நமக்கு தெரியும். ஆனால் இது ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. ஒன் சைடு மட்டும் ஃபுல்லாகவே ஜிப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி பேக்கோட இன்னொரு பக்கத்து ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போது எண்டு வரைக்கும் தைச்சி முடிச்சாச்சு. இந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறை இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் ஒன் சைடு வந்துட்டு ஜிப் அட்டாச் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த கடைசி நாட்டில் பாருங்கள், இன்னும் 4-5 முறை அந்த ஒரே ஹோலுக்குள்ளேயே தைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்துட்டு தைச்சி விட்டிங்கன்னா அந்த ஜிப்பு நல்லா லைஃப் கொடுக்கும். ஒயரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த ஒயரை வேஸ்ட்டாக கட் பண்ணிட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 முறை தைக்கிறேன். தைச்சிக்கிட்டு டைட்டாக முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு அந்த த்ரெட்டை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒன் சைடு தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் ஜிப்போட இன்னொரு பக்கத்தில் தைக்கணும். இப்போது இந்த கூடையோட உள் பக்கத்தில் ஜிப்பு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்பில் நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போது ஒன் சைடு நான் தைச்சி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஜிப்பை இன்னொரு பக்கத்தில் பேஸ்கெட்டோடு வச்சு அட்டாச் பண்ணி தைக்கணும். இந்த பக்கத்தில் தைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 2 பக்கத்துலேயும் ஜிப்பு தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் அந்த வேவ்ஸ் மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. நல்லா டைட்டாக லெஃப்ட் ஹேண்டில் இழுத்து வச்சு தைக்கணும். ஓகேவா? இப்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஜிப் இருக்குது, அதை சிசரை வச்சு கட் பண்ணுறேன். கண்டிப்பாக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஒட்டை கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஜிப்பை மேலே தூக்கும் போது கையோடு அந்த ஜிப்பு கழண்டு வந்துடும். இப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அதை கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. மேல் பக்கத்தில் 1.5 இன்ச்சு ஜிப்பை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணதுனால பாருங்கள், கூடையோட உள் பக்கத்தில் அது போயிருச்சு. இப்போ ஜிப்பை மேலே தூக்கும் போதும் நமக்கு கழண்டு வராது. ஓகேவா? அதே நீங்கள் கூடையோட அளவில் கரெக்டாக அந்த ஜிப்பை கட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஜிப்பை மேலே தூக்கும் போது கழண்டு வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த பேஸ்கெட்டுக்கு ஈஸியாக கைப்பிடி எப்படி பின்னுறது, ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். 2 ரோலில் ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு இந்த பேக் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.